பேரும் வெளியில வந்த உடனே லிண்டா அந்த கேள்வி என்ன இந்த அளவுக்கு எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்துறா, புள்ளி பண்றா, நீங்க சும்மாவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பத்தி கவலையே இல்லையா அப்படின்னும் போது உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நான் உன்கிட்ட வந்து நெக்லஸ கொடுத்தா அது சோசியல் மீடியால நீ வந்து நான் கொடுத்தேன்ற மாதிரி போஸ்ட் பண்ணுவியா? பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னேன்? உலகத்துக்கே தெரியும் அதை நான் தான் வேலைக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு அதை போய் நீ பண்ண முடியுமா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு பிடிச்சி செம்ம திட்டுறான். அவ்வளவுதான், டேம திறந்துட்டா. நான் என்ன பண்றது? முறையா நீங்க வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கீங்க, அதோட சந்தோஷம் எனக்கு தாங்க முடியல, நான் அதனாலதான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன், எல்லாம் என்னாலதான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழறா. ஐயோ நீ அழாதமா, நீ அழுதா எனக்கு தாங்காது அப்படின்ற மாதிரி இவனுக்கு அப்படியே துடிக்குது ரத்தம். 6 மாசம் நம்மளோட லைஃபே ரொம்ப நல்லா இருந்தது, இதுக்கு மேல நான் இந்த கம்பெனில இருக்க மாட்டேன், இதை விட்டு நான் போறேன் அப்படின்னும் போது அப்படி எல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் என்னோட பொண்டாட்டியை சமாளிச்சுப்பேன், அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், நீ தேவையில்லாம எதுவும் பண்ணாம நீ சும்மா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு இவன் சொல்றான். அங்கிள் இதனாலதான் வந்துட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். என்னது அங்கிளா அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். வேற உன்னை தாத்தானு தாண்டா கூப்பிடணும், அங்கிள்னு கூட கூப்பிடக்கூடாது. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்து புருஷங்காரனோட அம்மா அதாவது மாமியார் வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்துட்டு கல்யாணம் 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்துல ஹீரோயின் இவங்க எப்பெல்லாம் பார்க்க வந்தாலும் வேற எதுக்கும் வரமாட்டாங்க, காசுக்கு தான். இவ்வளவு நாளும் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பானா, நம்ம குடும்பம் நம்மளோட கடமையை தான் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லிதான் அவ இவ்வளவு நேரம் நினைச்சு எல்லாத்தையுமே பண்ணிருப்பா. இவங்க எப்ப காசு கேட்டாலும் கொடுத்திருப்பா, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்திருப்பா. ஆனா இப்பதான் வந்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது, இவங்கள நம்மள ரொம்ப வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி மட்டும்தான் பாத்துருக்காங்க, இவங்களுக்கு எந்த ஒரு அன்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இப்பதான் புருஷங்காரன் வீட்டுக்கு வரான். என்னடா இவ்வளவு லேட்டா நீ வர அப்படின்னும் போது அவர் என் கூடயா இருப்பாரு, அவர் சின்ன பொண்ணா சிக்கன் ஒரு பொண்ணு கூட வாழ்ந்து இருக்காரு, அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இப்பதான் வராரு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் மாமியாரு, அடப்பாவி நாசமா போனோடனே நம்ம குடும்பத்துக்கே படி அளக்குற கொலசாமிடா அவளுக்கு போய் துரோகம் பண்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது? கண்டிப்பா இதை ஒரு நாளும் நான் ஏத்துக்கவே மாட்டேன், உன்னை என் பிள்ளையாவே நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இது பாரு, நீ எப்பவுமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க, இப்ப எங்க அம்மா கிட்டயும் என்ன தப்பா தான் நீ காட்டுற. அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு, இன்னசென்ட், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றதுக்காக தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ வந்து என்னையும் அவளை சாயத்தை வச்சு பேசுறதுல நைட்டு பூரா அவ அழுதாவது கண்ணுக்கு நல்லா வீங்கி போயிடுச்சு. இப்ப வந்து நாளைக்கு ஷூட்டிங்ல அவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே ஹீரோயின் அப்படியா, நைட்டு பூரா அவ அழுததை உட்காந்து பாத்துட்டு இருந்தியா, கண்ணு வீங்கிடுச்சுன்ற வரைக்கும் பாத்துட்டு தான் இங்க வரியா அப்படின்னு கேக்குறா. பாத்தியா நான் பொதுவா சொன்ன விஷயத்த கூட நீ தான் கொண்டுக்க மண்டுக்க மாத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மாமியார் வந்து பையனை தனியா கூட்டிட்டு வந்து புத்திமதி சொல்றேன்னு, ஏண்டா கம்பெனியா அவர் பேர்ல தான்டா இருக்கு, அவளை வந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்றாங்க. 7 வருஷமா கம்பெனி முன்னேற்றத்துக்கு நானும் தாமா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால அவ வந்துட்டு சில ஷேர் எல்லாம் என் மேல ஆல்ரெடி எழுதி கொடுத்திருக்கா, இன்னமும் வந்துட்டு நான் அவகிட்ட வந்து சில ஷேர் எல்லாம் எழுதி வாங்காம விட மாட்டேன், அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான் அம்மா கிட்ட. உடனே ரூம்ல இருக்க